வணக்கம். நம்ம சிவகங்கை மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது மக்கள் இன்றைக்கு தீர்மானமாக அந்த மக்களுடைய கூட்டமே பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. வரப்போகிற ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று நடந்த அநீதிக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களுமே இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்காக நடந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி என்பது ஈடுகட்ட முடியாத இழப்பு. 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அது வெறும் வழக்காக கண் துடைப்புக்கான ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை. அந்த முதல் தகவல் அறிக்கை கூட குற்றவாளிகளுக்கு துணையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது. இன்னும் எத்தனை வழக்குகள் எடுக்கப்படாமல் துரத்தி விடப்பட்ட, இவர்களால் அச்சுறுத்தப்பட்ட அனைத்துமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் மட்டுமே இதற்குரிய முழு தீர்வு எடுக்கப்படும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அநீதிக்கு இந்த உதயநிதி தான் காரணம் என்று தெரிந்தால் கூட, அந்த மாணவி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலைக்கு காரணம் உதயநிதி தான் என்று தெரிந்தால் கூட, எந்த விதத்திலுமே இந்த ஊடகங்களும் அரசியல் அமைப்புகளும் வாய் திறக்காமல் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மை காக்க வேண்டிய அரசாங்கமே இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே பெண்களை போதைப் பொருளாக பார்த்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்குரிய உரிமையை கொண்டு வரக்கூடாது என்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு நமக்காக கொண்டு வரக்கூடிய அந்த மசோதா இடஒதுக்கீடை கூட நிராகரிப்பு செய்து வஞ்சித்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 எப்பொழுதுமே மக்களுடைய வரிப்பணத்தை மட்டுமே எடுத்து வைத்து இவர்களுடைய தனி குடும்பம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. 7 லட்சம் கோடி மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அனைத்து பணத்தையும் எடுத்து வைத்து நமக்கு கிடைத்தது வெறும் விளம்பர போஸ்டர்களாக, திட்டங்களாக கொண்டு வந்து அந்த பேனர்களை மட்டுமே நாம் 5 ஆண்டில் பார்த்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு சாதனை எந்த விதத்திலுமே மக்களுக்குரிய நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்காமல் மக்களை மீண்டும் மீண்டும் வஞ்சித்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கின்ற வளமுள்ள மாவட்டங்களை கைப்பற்றி தொழிற்சாலைகள், அங்கு இருக்கின்ற விவசாய நிலங்கள், தரிசு நிலங்களை அனைத்துமே இவர்களுடைய சரகேட் பிஸ்னஸாக, பினாமி நிறுவனங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இது மாதிரியான ஒரு கடுங்கோல் ஆட்சி நமக்கு தேவை என்று மக்கள் கண்டிப்பாக தீர்மானிக்க வேண்டும். அதுவும் ஈடுகட்ட முடியாத இழப்பு என்பது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி அனைத்துமே முழுமையாக தண்டிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். மத்திய அரசும் நம்முடைய உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதிக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த ஒரு நலத்திட்டத்தையுமே முழுமையாக மக்களிடத்தில் கொண்டு வராமல் நம்மை முழுமையாக வஞ்சித்து மீண்டும் பொய் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லி விளம்பரப்படுத்தி மக்களை நம்ப வைப்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய அளவில் மறுபடியும் விளம்பரங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மாவட்டத்திலேயாவது அல்லது ஒவ்வொரு தொகுதி ரீதியாக தொழிற்சாலைகளோ வேலை வாய்ப்புகளோ கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்களா? இந்த 5 ஆண்டில் இன்றைக்கு முழுமையாக மக்கள் வறுமை காரணமாக அந்த 3 வேளை உணவருந்த முடியாமல், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு இல்லாமல், எந்த விதத்திலுமே அங்கீகாரம் இல்லாத வாழ்வதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் மட்டுமே மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்று ஒவ்வொரு மக்களுமே காத்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இன்றைக்கு நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு வாழ்வாதாரம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் மட்டுமே முழுமையாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு நிர்ணயம் செய்ய முடியும் என்று மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவருமே காத்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்முடைய கூட்டணி கட்சிக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். நன்றி.